success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மக்களவை தேர்தலில் பதிவாகும் வாக்கு சதவிகித நிலவரங்களை 48 மணி நேரங்களுக்குள் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நடப்பு மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதங்களை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுவதால் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த 48 மணி நேரத்திற்குள் வாக்கு சதவீத நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட உத்தரவிடக் கோரி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற கோடைகால விடுமுறை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. முதலில் தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தனது வாதத்தை முன்வைத்தார். தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு சந்தேகத்தின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற மனுக்களை நீதிமன்றம் விசாரணை செய்யக்கூடாது என்றும் கூறினார். தேர்தல் சமயத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஒன்றன் பின் ஒன்றாக மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதால் தேர்தலில் பதிவாகும் வாக்கு சதவீதங்கள் பாதிக்கப்படுவதாகவும் வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அது தேர்தல் நடைமுறைகளில் தலையிடுவதை ஊக்குவித்துவிடும் என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்தார். குறிப்பாக கோடிக்கணக்கான மக்கள் இதுவரை நடந்து முடிந்துள்ள தேர்தல்களில் வாக்குகளை செலுத்தியுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்படாமல் இருக்க தற்போது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உறுதியான ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது எனவும் தெரிவித்தார். இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தற்போது எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் கோடை விடுமுறைக்கு பிறகு வழக்கு பட்டியலிடப்படும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.